படி இருக்கிறானோ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் obey the commandment. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனா அவன் சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிவேன்னு அர்த்தம். If I am accepting Jesus, I should அதை obey. ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்காதவன் நான் சபிக்கப்பட்டவன். If you accept and are not obeying it, you are இதே cursed. உபாகம் 28:1 பாத்தீங்கன்னா If you look at the verse from Deuteronomy, அதே 1 ல இருந்து 15 வரையும் பாத்தீங்கன்னா blessing-ஆ இருக்கும். if 1 to 15 it all talk about blessings. கர்த்தர் சொல்லுகிறார் என் வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயானால், God said, if you hear my என் word, வார்த்தைக்கு நீ கவனமாயிருப்பாயானால், you are careful to my என் words. அன்பு ஜனமே, My beloved நீ people, சபைக்கு உள்ள வரும்போது கவனமா இருக்கிற, you are careful when you are entering the church. ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற, When you pray, you listen to God's ஆனா word. வேலை ஸ்தலத்துல நீ எப்படி இருக்கிற, How you are at your work உன் station, குடும்ப வாழ்க்கையில எப்படி இருக்கிற, how you are at your உன் family தனிப்பட்ட life, வாழ்க்கையில எப்படி இருக்கிற, how you are in your individual life. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற நியாயப்பிரமாணம் 24:7 விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. Amen.